வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் யுத்தம் நடந்தது. அப்ப சுக்ரீவன் கொஞ்சம் கொஞ்சமா தோற்கும் நிலை. ராமன் தன்னுடைய பாணத்தை பார்த்தான். வாலியின் மார்பகத்தில் தன்னுடைய பாணத்தை விடுத்தான். ராம பாணத்தினாலே வேகமாக அடிக்கப்பட்டதான வாலி தொப்புன்னு பூமியில விழுந்தான். விழுந்த உடனே தன்னை யாரா அடிச்சதுன்னு பார்த்தான். அந்த அம்புல விசிட்டிங் கார்டு இருந்து ரா ம என்பதான 2 எழுத்து படிக்கிறதுக்குள்ள எம்பெருமான் எதிர வந்து நின்றான். பார்த்த உடனே வாலிக்கு கோபம். மறைந்திருந்து அடித்தாயே ராமா, இது நியாயமா? உன்னை நம்பி வந்தேனே, தாரை தடுத்தும் கேளாமல் உன் மீது நான் கொண்டன் அந்த நம்பிக்கையை நீ கொலைத்து விட்டாய். பரதனுக்கு நீ எல்லாம் தமையனா? என்ன பார்த்து இவெல்லாம் பரதன் மாதிரின்னு கேட்டியே ராமா, இப்ப நீ எல்லாம் பரதனுக்கு சகோதரனா? தீமை தீமைன்னு ஒண்ணு இருக்கு, அது தாம் பண்ணா அது தீங்கு ஆகாதோ? சாதுக்களை போன்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறாய். பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் குரூரமான காரியம். நாங்கள் மிருகங்கள், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன தண்டிப்பதற்கு நீ யார் என்று ராமபிரானை பார்த்து கேள்வி கேட்கிறான். பெருமாள் சொன்னார், வாலி, நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. முக்கியமா உன்னுடைய சகோதரன் உயிரோடு இருக்கச்சு அந்த சகோதரனுடைய மனைவியை நீ அபகரித்தது மிக பெரும் தவறு. இன்னொன்னு சரணாகர சம்ரட்சணம் பண்ண. ஐயோ பாவனும் சுக்ரீவன் ஓடி வந்து உன் காலில் விழுந்து கதறினான், காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னான். அந்த சுக்ரீவனை நீ அலட்சியம் பண்ணி. சக்தி உடையவன் அசக்தனை ரட்சித்தல் என்பதுதான் முக்கியமான ஒரு சரணாகர சம்ரட்சண பண்பாடு. அந்த பண்பாட்டில் இருந்து நீ தவறிவிட்டாய். அதனால உனக்கு பெரிய இந்த வதம்ன்றதான ஒரு தண்டனை. சீதையை மீட்பதற்கு சுக்ரீவன் கிட்ட போன, என்கிட்ட வந்திருக்கலாம் இல்லையோ வாலி. ஒரே ஒரு விஷயம் சொன்னான், நானும் சுக்ரீவனும் நட்பு பூண்டோம், நீயும் ராவணனும் என்ன விதமா நட்பு பூண்டு? இனிமே நம்ம 2 பேருக்கு எது கிடைச்சாலும் 50-50, மனைவி கிடைத்தாலும் 50-50. நீங்க 2 பேரும் சொன்னீங்கடா, இப்படி கூட ஒரு நட்பு உண்டாடா? நான் என் பொண்டாட்டியை காணணும் உன்கிட்ட வந்தா உடனே ராவணனுக்கு போன் பண்ணி, ஏண்டா ராமன் பொண்டாட்டி அபகரித்தாம ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் நம்ம 2 பேருக்கு 50-50 தானே சொன்னியானா? இப்படி இல்லாம ஒரு நட்பு இருக்கும்? தப்புடா வாலி, நீ பண்ணதெல்லாம். வாலி புரிஞ்சுட்டான், தான் செய்தது தவறு. அந்த தவறுக்கு ராமபிரான் தனக்கு கொடுத்த தண்டனை தகும் என்பதை ஏற்றுக்கொண்டான். வாலிக்கு புரிஞ்சது. உடனே கை கூப்பினான், பெருமாளே என் பிள்ளைய கொஞ்சம் காப்பாத்து. சுக்ரீவனுக்கு கோபம் வந்து என் பிள்ளைய கைவிட்டு போறான், என் பிள்ளைய காப்பாத்துறான். ராமன் பாருங்க, அதனால்தான் கடைசியில ராமனுக்கு பட்டாபிஷேகம் பொழுது அங்கதம் கனகாங்கதன் பெருமாள் அங்கதனுக்கு அழகான ஒரு பிரேஸ்லெட்டை வந்து கொடுத்தார். ஏன்னா அங்கதனுக்கு பிரேஸ்லெட் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். பெரிய வீட்டு பசங்க எல்லாம் பிரேஸ்லெட் போட்டு ஊரை சுத்துவான்றது அந்த காலத்திலே உண்டு. வாலியினுடைய பிள்ளை அங்கதன் இருக்கானே, அவன் நிறைய பிரேஸ்லெட் போட்டுப்பான். வாலி தன் பிள்ளைய ராமனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சவே அங்கதன் கனகாங்கதன் சொன்னான். அவனுக்கு நிறைய பிரேஸ்லெட் பிடிக்கும். ராமன் இதை ஞாபகம் வச்சு தன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு அங்கதனுக்கு கிஃப்ட் என்ன தெரியுமா கொடுத்தாரு? பிரேஸ்லெட் தான் கொடுத்து. இந்த மாதிரிலாம் ராமனை போல வேற யாராவது ஞாபகம் வச்சு பல. அதே மாதிரி தன்னுடைய தம்பியை கூப்பிட்டான், நீ ஜாகிரதையா இருந்து கூட, க்ஷேமமா இருந்து கூட, ராமபிரானுடைய கோபத்திற்கு ஆளாகாதராங்க. தம்பியினிடத்துல துளி கூட பிரீத்தி இல்லாததான வாலிக்கு தம்பியினிடத்தில் அத்தியந்தம் பிரியமுடையவனான ராமபிரான் விட்ட பானம் அவனுடைய மார்பில் தைத்து இருப்பதினாலே தம்பியினிடத்துல பிரியம் ஏற்பட்டது. சுக்ரீவா, ராஜ்யத்தை நல்லபடியா பரிபாலனம் பண்ணி என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கோ, க்ஷேமமாறு, ராமபிரானுடைய சகாயம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு வாலி விழுச விட்டான்.